ஆஸ்திரேலியாவோட 90% நிலப்பரப்புகளில் ஏன் யாருமே வசிக்கிறது இல்லை? உலகத்தோட 6வது மிகப்பெரிய நாடு ஆஸ்திரேலியா தான். இது பசிபிக் பெருங்கடலுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இங்கே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா ஒரு வல்லரசு நாடு. இயற்கை வளம், சுகாதாரம், பாதுகாப்பு அப்படின்னு அனைத்திற்கும் பேர் போன நாடான ஆஸ்திரேலியாவில் ஏன் 10% நிலப்பரப்பில் மட்டும் மக்கள் வசிக்கிறாங்க? ஏன் 90% நிலப்பரப்பு காலியாக இருக்கு? சரி, காலின்னு சொல்கிறோமே, எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் இந்த ரெட் கலர் தெரிகிற இடங்கள்ல மட்டும்தான் அதிகப்படியான மக்கள் வசிக்கிறாங்க. மித்த இடங்கள் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். சரி, இது தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா காலியாக இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆஸ்திரேலியாவோட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 76 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு வெறும் 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஆனால் ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா வெறும் 2.7 கோடி மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் இதுவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 7.7 கோடி மக்கள் இருக்காங்க. ஆஸ்திரேலியா தமிழ்நாட்டை விட 59 மடங்கு பெருசா இருக்கு. ஆனால் மக்கள் தொகையில தமிழ்நாடு ஆஸ்திரேலியாவை விட 2.6 மடங்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டில் மேஜரான சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் மெயினான சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 சிட்டிஸ் தான் இருக்கு. இந்த 5 சிட்டில தான் அதிகப்படியான மக்கள் வசிக்கிறாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவோட முக்கால்வாசி மக்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரையிலிருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள மட்டும்தான் வசிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவோட டீப்பான பகுதிகள், அதாவது சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் யாரும் வசிக்கிறது இல்லை. ஆஸ்திரேலியா ஏன் இவ்வளோ காலியா இருக்கு? பாலைவனமா, பயன்படுத்தும் பூச்சிகளா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? வாங்க இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம். ஆஸ்திரேலியாவோட 70% நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா பாலைவனமாகவும் அல்லது பாதி பாலைவனமாகவும் தான் இருக்கு. அதாவது தண்ணி கம்மி, விவசாயம் பண்ண முடியாது, மக்கள் தங்கி வாழ முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான சூழல். சரி, அப்ப இங்க ஆறுகள் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம வறட்சியை சரி பண்ணலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். மேல ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நதிகள் இருக்கு. ஆனா பெரும்பாலான நதிகள்ல பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்கிறது இல்ல. வெயில் காலங்கள்ல சுத்தமா வறண்டு போயிடும். அதே மாதிரி மழைப்பொழிவும் இங்க ரொம்பவே அரிதான விஷயம். பட் எதனால இங்க மழைப்பொழிவு ரொம்ப கம்மியா இருக்கு? இதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இது உறைந்த பனி பிரதேசமான அண்டார்டிகாவுக்கு பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து வர குளிர்ந்த கடல் நீரை ஆவியாக்குற அளவுக்கு இங்கே வெப்பம் இல்லை. இதனால ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மலை மேகங்கள் உருவாகிறதே ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் தான். அதே மாதிரி கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் இருக்கு. அதாவது ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய மிக நீளமான மலைத்தொடர் இருக்கு. இந்த மலைத்தொடர் ஆஸ்திரேலியாவோட நார்த்ல இருந்து சவுத் வர ஃபுல்லாவே கவர் பண்ணிரும். இதனால மலை மேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலையை தாண்டி ஆஸ்திரேலியாக்குள்ள போகவே போகாது. இதனால ஆஸ்திரேலியாவோட உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவே இருக்கிறது இல்லை. சரி, வறட்சி எல்லா நாட்டிலையும் இருக்கிறது தானே, இதனால ஏன் மக்கள் தொகை கம்மியா இருக்கு? இது தெரிஞ்சுக்க நம்ம பல்லாயிரம் வருஷங்கள் பின்னாடி போகணும். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பழங்குடி மக்கள் தான் இங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க இந்த கடுமையான நிலத்தோடு ஒத்துப்போய் தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆஸ்திரேலியாவை ஒரு யூனிக்கான கான்டினென்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க உள்ள விலங்குகளோட பரிமாண வளர்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துச்சு. அப்ப அங்கே வாழ்ந்த பழங்குடி மக்கள் வெளிமனிதர்களோட தொடர்பே இல்லாம நிம்மதியா வாழ்ந்து வந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கடல் நீர் மட்டம் குறைவா இருந்தனால அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு நடந்தே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கடல் நீர் மட்டம் உயர்ந்தனால மற்ற நாடுகளை விட்டு ஆஸ்திரேலியா தனிமைப்படுத்தப்பட்டுச்சு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் குடியேறின பழங்குடி மக்கள் சவுத் ஏசியாவில இருந்து, அதாவது இந்தியாவில இருந்து சில மக்கள் அங்கே குடியேறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க இப்படி எந்த ஒரு வெளிமனித தொடர்பும் இல்லாம வாழ்ந்த சமயத்துல, அதாவது 16ஆம் நூற்றாண்டுல டச்சு கப்பல் ஒன்று ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியில கரை ஒதுங்குது. பட் அவங்களுக்கு அப்ப அந்த நிலப்பரப்பு மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாதனால அவங்க ஆஸ்திரேலியாவுக்குள்ள என்டர் ஆகல. 1788ல பிரிட்டிஷ்காரங்க ஆஸ்திரேலியாவுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனா பல நூறு வருடங்களாவே ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை கம்மியா தான் இருந்திருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு பெரியமை மாதிரியான நோய்கள் பழங்குடி மக்களை தாக்க ஆரம்பிச்சனால அவங்களோட மக்கள் தொகை வெகுவாவே குறைய ஆரம்பிச்சது. அதனால புதுசா வந்தவங்களுக்கும் ஆஸ்திரேலியா இன்னுமே காலியா தெரிஞ்சுது. இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆஸ்திரேலியாவுல கடற்கரை ஓரமா தான் தங்கியிருந்தாங்க. ஏன்னா அங்கேதான் பாத்தீங்கன்னா வளமான மண், தண்ணி, கப்பல் துறைமுகம்லாம் இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட உள்பகுதியில் பாத்தீங்கன்னா பாலைவனமும் கடுமையான வறட்சியும் இருந்தனால அங்கே யாரும் தங்குறதுக்கு முயற்சி பண்ணல. ஆஸ்திரேலியாவில் ஏன் இவ்வளவு பாலைவனங்கள் இருக்கு? ஏன் இங்கே மழைப்பொழிவு கம்மியா இருக்கு? அதோட எல்லா பக்கங்களும் பாத்தீங்கன்னா கடலால தான்
சூழப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் ஏன் இங்கே வந்து மழைப்பொழிவு கம்மியாக இருக்குது? மேற்கில் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், கிழக்கில் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல், தெற்கில் பார்த்தீங்கன்னா தெற்கு கடல். மேற்குலேருந்து கிழக்கு வர 4000 கிலோமீட்டரும், வடக்குலேருந்து தெற்கு வர 3860 கிலோமீட்டரும், எல்லா பக்கமும் கடலால் சூழப்பட்ட இவ்வளவு பெரிய பரந்த நிலப்பரப்பை கொண்டதான் ஆஸ்திரேலியா. இவ்வளவு பரந்த நிலப்பரப்பு இருந்தும் ஏன் வந்து மக்கள் வசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அங்கே உள்ளவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வெப்பத்தில் யார் வந்து வசிப்பாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதுலேயும் தப்பு இல்லை. ஆஸ்திரேலியாவோட முக்காவாசி பகுதிகள் பாலைவனமாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பாலைவனங்கள் இருக்குது. ஆஸ்திரேலியா மக்கள் தொகையில் 3% மக்கள் இந்த கடுமையான சூழல் கொண்ட பாலைவனங்களில் தான் வசிக்கிறாங்க. சரி, மழைப்பொழிவு ஏன் வந்து இங்கே கம்மியாக இருக்குது? இதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, இது பூமியோட வறண்ட பாலைவனமான அண்டார்டிகாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஏன்னா மழை பொழியறதுக்கு குளிர்ந்த கடல் நீர் வெப்பமடைஞ்சு ஆவியா மாறணும். இது மேகங்களுக்கு சென்று குளிர்ந்து மறுபடியும் நம்மளுக்கு மழையா பொழியுது. பட் அண்டார்டிகா சைடில் உள்ள குளிர்ந்த கடல் நீரை வெப்பப்படுத்துற அளவுக்கு இங்கே போதுமான வெப்பம் இல்லை. இதனால ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் உருவாகிறதே ரொம்ப கடினமாகுது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா த கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் மலை தொடர்கள் இருக்கு. இது பசிபிக் பெருங்கடலில் உருவாகிற மழை மேகங்களை ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதிக்குள்ள போக விடாம அது தடுக்குது. இதனால ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியில் மழைப்பொழிவு ரொம்பவே கம்மியாகுது. இதனால மரங்கள் எதுவும் வளரல, பாலைவனங்கள் உருவாகுது, உயிரினங்கள் வாழவே ஒரு கடினமான சூழல் அங்கே உருவாகுது. இதனால ஆஸ்திரேலியாவோட முக்காவாசி இடங்கள் ஆக்கிரமிக்கப்படாம காலியாவே இருக்கு. பட் என்னதான் ஆஸ்திரேலியாவில் மழைப்பொழிவு இல்லைனாலும் கடலோரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை பெய்யறதுனால கடலோரங்கள்ல நிறைய மக்கள் வசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காரணங்களாலே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உலகத்தோட மிகவும் வறண்ட கண்டங்கள்ல ஒன்னா மாறுது. 1850 தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சப்ப மக்கள் தொகை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுவும் பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதிகளில் தான் வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ்ல இருந்து கூட சில மக்கள் இங்க வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க. பட் ஆஸ்திரேலியா வந்து பிரிட்டிஷ் ரொம்ப தூரத்துல இருக்கனால நிறைய பேர் இங்க வர விரும்பல. முதல் உலகப் போர் சமயத்துல ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் குறைய தொடங்குச்சு. போருக்கு போன நிறைய பேர் யாரும் திரும்பி வரல. அதே மாதிரி இரண்டாம் உலகப் போர் சமயத்துல ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் வெறும் 70 லட்சம் தான் இருந்துச்சு. இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருந்துச்சு. பட் வடக்குல இருந்த ஆசிய நாடுகள் பாப்புலேஷன்ல பல மடங்கு அதிகமா இருந்தாங்க. ஒருவேளை அவங்க படையெடுத்து வந்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நிலைமை என்ன ஆகுங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இதனால பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மக்கள் தொகையை அதிகப்படுத்த அதிக ஆர்வம் காட்டினாங்க. போர் முடிஞ்ச பிறகு ஆஸ்திரேலியா வந்து யூரோப்ல உள்ள மக்களை நம்ம நாட்டுக்கு குடியேற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணாங்க. இதோட விளைவா 1960 3 கோடி யூரோப் மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறினாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஆசிய நாடுகள்ல இருந்தும் நிறைய மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறினாங்க. இதனால ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை வெகுவாகவே அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. 2050 ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் 36 மில்லியனை தொட வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க. பட் இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். ஏன்னா அங்கே இயற்கையாகவே உள்ள தடைகளை அவங்க உடைக்க வேண்டியிருக்கு. பாலைவனம், குறைந்த மழைப்பொழிவு, இப்போ இருக்க பருவநிலை மாற்றங்கள், இதெல்லாம் சமாளித்து அவங்க பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா தான் உலகத்தோட மேஜரான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.